அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு சீமானுக்கு ஒரு கேள்வி. சீமானை நம்பி பின்தொடரும் தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த கேள்வி அல்ல. சீமானுடைய தலைவர், கொள்கை தலைவர், போராளி அப்படி என்று இறந்து போன பிரபாகரனை தன்னுடைய கொள்கை தலைவராகவும் வழிகாட்டியாகவும் அவர் படத்தை போட்டு அரசியல் செய்து தமிழுக்காக வெவ்வேறு பேர்களில் நீதி கட்சிங்கிற பேரில், திராவிட என்கிற பேரில் தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்களை மிகவும் கண்ணிய குறைவாக தாறுமாறாக பேசி வரும் சீமான் அவர்கள் யாரை பேசணுமோ அவரை இதுவரையிலும் பேசவில்லை. அவரை விமர்சனம் செய்கிறவர்களும் இதுவரையிலும் இந்த கேள்வி கேட்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். அது கேட்டிருந்தா விட்டுருங்க. அது என்னன்னா, பிரபாகரனை இங்கே இந்தியாவுக்கு அழைத்து வந்து பிரபாகரனை தூக்கிலிட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்து முதல்வராக இருந்த பொழுது ஜெயலலிதா அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். காளிமுத்து தான் சபாநாயகர். இப்போ நீ எத்தனை முறை ஜெயலலிதாவை நீ திட்டி பேசியிருக்க அப்படிங்கிறத விளக்கம் கொடுங்க. அவரை பின்பற்ற உண்மையான தமிழ் நெஞ்சங்கள், அறியாமையால் ஏதோ ஒரு கவர்ச்சினால் அவரை பின்பற்ற நண்பர்கள் இதை மையமாக வச்சு பிரபாகரனை தூக்கிலிட வேண்டும் என்று ஜெயலலிதா கொண்டு வந்த தீர்மானத்தை மையமாக வச்சு அவர் பேசின காணொலி ஏதாவது இருந்தால் என் செல்லுக்கு அனுப்பிவிடுங்க. என்னுடைய செல் நம்பர் 97 87 28 11 24. அடுத்து இதே ஜெயலலிதா என்ன சொன்னார்? இலங்கை பேரினவாதம் தமிழ் அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் பொழுது இலங்கையில் ஜெயலலிதா என்ன சொன்னார்? போர் என்றால் பொதுமக்கள் இறக்கத்தை நேரிடும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டார். இது அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் மிகவும் பரபரப்பாக இருந்தது. அப்பொழுது சீமான் கலைத்துறையில் தான் இருந்தார். அவருக்கே நன்கு தெரியும். தூக்கிலிடப்பட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வரும்போதும் சினிமா துறையில் தான் இருந்தார் சீமான். அவருக்கே நன்கு தெரியும். நீ பெரியாரை 50 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போன பெரியாரை நோண்டுனா விட அவர் புதக்குழியை நோண்டுனா விட அவர் எலும்பு இருக்குமாங்கிறது சந்தேகம். மண்ணோட போயிருக்கும். அவரை இவ்வளோ வாரி என்னமோ இந்த தமிழ் இனத்துக்கே அவர் துரோகம் பண்ணிவிட்ட மாதிரி அவ்வளோ வாரி இறைத்து புழுதியை கிளப்புறீங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் பிரபாகரனும் வாழ்ந்தார். 73 தானே இறந்தார். நீயும் வாழ்ந்திருப்ப சீமா, நீயும் வாழ்ந்திருப்ப. பிரபாகரனை பற்றி பெரியார் ஒரு வார்த்தையோடு பேசியிருக்க மாட்டார். பிரபாகரனும்
பெரியாரை பற்றி பேசியிருக்க மாட்டார். நீயும் பிறந்திருப்ப 10 வயசு 15 வயசு சிறுவனாகத்தான் இருந்திருப்ப. பெரியாரை பற்றி பிரபாகரன் பேசியிருக்கவே மாட்டார். தரக்குறைவாக எதுவுமே பேசியிருக்க மாட்டார், பாராட்டியிருப்பார். நீயே சொல்லியிருக்க, பெரியார் தான் வழிகாட்டின்னு பிரபாகரன் அண்ணன் என்னிடம் சொன்னார்னு சொல்லி நீயே சொல்லியிருக்க. அப்புறம் இப்போ உனக்கு எங்கே பெரியார் பட்டுக்கிட்டாரு? தொண்டையில் சிக்கிக்கிட்டாரா, காதில் சிக்கிக்கிட்டாரா, கண்ணில் தூசியாக சிக்கிக்கிட்டாரா, இல்லை தொண்டையில் சிக்கிக்கிட்டாரா? அவர் என்ன அந்த மக்களுக்கும் என்ன துரோகம் பண்ணி விட்டார்? ஏன் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன்? 1937 இந்திய கட்டாய பாடமாக கொண்டு வந்தார். யார்? உங்கள் பிராமணர் ராஜாஜி முதல்வராக இருக்கும்போது 1937 38 அந்த காலகட்டத்தில் அதை எதிர்த்து அந்த சட்டத்தையே கொண்டு வராமல் தடுத்து, இந்தியை நாங்கள் படிக்க மாட்டோம்னு சொல்லி தடுத்து, ஆட்சியை விட்டு இறங்கி போகிற அளவுக்கு போராட்டம் பண்ணி மிகப்பெரிய கிளர்ச்சி செஞ்சார். அவர் அந்த கிளர்ச்சி ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை என்றால் வட இந்தியாவில் 40 மொழிகளை இந்தி மொழி விழுங்கி விட்டது. அதே மாதிரி தமிழ் மொழியும் விழுங்கி போயிருக்கும். அது தடுத்து நிறுத்தினது பெரியார் ஒருவரே, பொதுமக்களை கூட அழைத்து கொண்டு. பொதுமக்களுடைய பேரன்பும் அதில் உண்டு, ஆதரவு எல்லாமே உண்டு. அப்படிப்பட்ட பெரியாரை யாரும் யாரையும் விமர்சனம் செய்கிறதுக்கு உரிமை இருக்குது. அந்த அடிப்படையில் சில விமர்சனம் பண்ணியிருப்பார், அது மாவேறு குற்றம் கிடையாது. இப்போ இந்தி மொழியை முதல்வராக இருந்து கொண்டு உங்கள் கடப்பாரை பிராமண கடப்பாரை கொண்டு வந்தார், அவரையே நீ கடுமையாக விமர்சனம் பண்ண மாட்டேங்கிற? உங்கள் பிராமண கடப்பாரை ஜெயலலிதாவை எதுக்கு கடுமையாக நீ விமர்சனம் பண்ண மாட்டேங்கிற? தூக்கு போடணும்னு சொன்னாங்கல்ல உன்னுடைய தலைவன் பிரபாகரனை, அந்த கடப்பாறை பிராமண கடப்பாறையை ஏன் நீ விமர்சனம் பண்ணலை? போர் என்றால் பொதுமக்கள் சாகத்தான் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி இழிவாக கேவலமாக பேசின ஜெயலலிதா பிராமண கடப்பாறையை எதுக்கு நீ விமர்சனம் பண்ணலாம்? அதை விடுத்து பெரியாரை தூக்கி வச்சுக்கிட்டு அவரை வச்சு அரசியல் பண்ணுறேன். ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் இந்த தமிழ்நாட்டை எவ்வளோ சீரழிச்சிருக்கு. அவங்களுடைய குறைய புள்ளி விவரத்தோட நீ அரசியல் பண்ணலாம். அதை வச்சு நீ உன்னையை வளர்த்துக்கலாம், உன் கட்சியை வளர்த்துக்கலாம். அதை விடுத்து நீ செத்து இறந்து போன 50 வருஷம் ஆனால் பெரியவரை எவ்வளோ நீயும் உன்னை பின்பற்ற மூடர்கள் எவ்வளோ கொச்சையாக பெரியாரை பேசுகிறாருன்ற உனக்கு தெரியுமா? நீ கொடுக்குற பிரெயின் வாஷ். யாருக்காக பாடுபட்டாரோ அந்த பாடுபட்ட பயனடைந்த மக்களையே நீ பிராமணர்கள் தூண்டி விடுறாக உன்னை வச்சு நீ மற்றவர்களை தூண்டி விடுகிறாய். உன்னுடைய கோர முகம் விரைவில் உலகத்துக்கு தெரியும். இருந்து சுவடு கூட தெரியாமல் நீ காணாமல் போய் விடுவாய். இதை இந்த பதிவை யார் கேட்குறீங்களோ சீமானுக்கு டைரக்டாக நேரடியாக இதை அவருக்கு அனுப்பிவிடுங்க. என்னுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும். நீங்கள் நினைக்கலாம், நீ யாரா, உனக்கு யாரை தெரியும், உனக்கெல்லாம் சீமான் பதில் சொல்லணுமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். என்னுடைய கருத்துக்கு தான் பதில் சொல்லணும். நான் சாதாரண ஆளுன்னு நினச்சி பதில் சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் நேரடியாக. என்னுடைய நம்பரை திரும்ப சொல்கிறேன், 97 87 28
11/24. நான் கேட்ட கேள்விக்கு இந்தி மொழியை ராஜாஜி கொண்டு வந்ததை ஏன் ராஜாஜியை விமர்சனம் பண்ணலை? கேள்வி 1. கேள்வி 2, பிரபாகரனை கொண்டு வந்து தூக்கிலிடப்பட வேண்டும் இந்த தீர்மானம் சொன்னால் ஜெயலலிதாவை ஏன் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம்? போர் என்றால் பொதுமக்கள் சாகத்தான் செய்வார்கள் என்று இழிவாக பேசிய ஜெயலலிதாவை ஏன் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம்? இந்த 3 கேள்விக்கும் எனக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய பதிவை பதிவு செய். நன்றி.